சாப்பிட்ற டேஸ்ட் தனி தானே. நல்ல கலர் வந்தாச்சு. ஆஹா, இட்ஸ் நாட் புளிச். கெட்டு போகலடா. இது கெட்டு போகலடா, அது சும்மா டிசைன் ஆரஞ்சுக்கு. ஆமாம், அம்மா பிச்சு தரட்டா? செம்ம. வாயில் வச்சப்போ தான் தெரியும் அப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கா? புளிக்கலையா? புளிக்குதா? மை ஆரஞ்சு நாட் புளிச். புளிக்குதுடா. ரொம்ப புளிக்கலாம், ஆனால் புளிக்குது. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்கிற ஆரஞ்சை விட கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரஞ்சுங்கிறனால இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஆனால் மரம் பெருசாக பெருசாக ஆரஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இனிப்பு வரும். இது வந்து இன்னொரு டைப் ஆரஞ்சு. இது வந்து கொஞ்சம் அந்த பெருசு பெருசாக காய்க்கிற டைப். இது வந்து கொஞ்சம் சின்னது. இதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது. சரி சரி, அப்போ பறிச்சுக்கா. ஓ, வந்துடுச்சு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கூட பழுக்க விட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்கு ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக பறித்தேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஈஸியாக தான் கத்தி இறங்குது. பழுத்துருச்சு. நான் வெளியே வந்து இன்னும் நல்லா அந்த பிரைட் ஆரஞ்சு கலர் வரலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமாடா? இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா? அந்த குட்டி ஆரஞ்சு நல்லா இருக்கா? இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நான் வந்து இதுதான் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். அது ரொம்ப இப்போ கொஞ்சம் புளிக்குது. அடுத்தடுத்த சீசனுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஜூஸ் இருக்குல்ல. போன வாரம் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி நெய் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போனால் சொன்னாங்க இப்போ வந்து டைனிங் கிடையாது, அதனால ஒரு பார்சல் பண்ணி தந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நெய்யும் காணும், ரோஸ்ட்டையும் காணும். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த கீ ரோஸ்ட்டு. எங்கடா நெய், எங்கடா ரோஸ்ட்டு? எதுவுமே காணும். நல்ல துணி மாதிரி இருக்கு.